Namaste friends, welcome to VMD Vedasalai. Today we are diving into 50 important sentences. 50 दैनिक उपयोगी वाक्य 50 important sentences பார்க்க போகிறோம். 50னா ஹிந்தியில் 50, दैनिकனா டெய்லி, உபயோகி பயன்படுத்துகின்ற வாக்கியங்கள், தினமும் பயன்படுத்துகின்ற வாக்கியங்கள். 50 दैनिक उपयोगी वाक्य मीन्स தினமும் பயன்படுத்துகின்ற 50 வாக்கியங்கள். First one, good morning, சுப்ரபாத். Good morning, சுப்ரபாத். நீங்கள் எப்படி இருக்கீங்க? How are you? How are you? இது எப்படி நம்ம ஹிந்தியில் கேட்கலாம்? आप कैसे हैं? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுவே நம்மளை விட எங்கர்கிட்ட கிட்ஸ் கிட்ட பேசும்போது தும் கேசே ஹோ, நீ எப்படி இருக்க, அந்த மாதிரி கேட்கலாம். ஐம் ஃபைன், ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஐம் ஃபைன், தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூவும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது மே டீக்கு ஹூ தன்யவாத், மே டீக்கு ஹூ தன்யவாத். மே நான், டீக்கு ஹூ நல்லா இருக்கேன். டீக்குனா இந்த இடத்துல நல்லா இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். தன்யவாத், தேங்க்யூ. மே டீக்கு ஹூ தன்யவாத். வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? आपका नाम क्या है? आपका नाम क्या है? आपका உங்களுடைய, நாம் பெயர், क्या है என்ன, आपका नाम क्या है? வாட்ஸ் யுவர் நேம்? आपका नाम क्या है? உங்களோட பேர் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். மை நேம் இஸ் லக்ஷ்மி. மேரா நாம் லக்ஷ்மி ஹே. மேரா நாம் சீதா ஹே. அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். மேரா நாம் சீதா ஹே, மேரா நாம் லக்ஷ்மி ஹே. ப்ளீஸ் கிருப்பியா. ப்ளீஸ் கிருப்பியா நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி சம்டைம் கேட்போம், ப்ளீஸ் அந்த மாதிரி. அதுக்கு கிருப்பியா அது யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தன்யவாத். தேங்க்யூ, தன்யவாத். ஐம் சாரி, நம்ம எப்பயாவது மிஸ்டேக் பண்ணிட்டா ஐம் சாரி கேட்போம். அப்போது மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது ஹிந்தியில் மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே. எக்ஸ்கியூஸ் மீ பயன்படுத்தும் போது மாஃப் கீஜியே யூஸ் பண்ணலாம். ஆர் க்ஷமா கரேன் ரெண்டுமே பயன்படுத்தலாம். மாஃப் கீஜியே ஆர் க்ஷமா கரேன். வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட், மணி எத்தனை அப்படின்னு கேட்கும்போது கித்தனை பஜே ஹே, கித்தனை பஜே ஹே. பஜேனா டைமை மென்ஷன் பண்ணுறது, கித்தனைனா எத்தனை, மணி எத்தனை அப்படின்னு கேட்கும்போது கித்தனை பஜே ஹே, கித்தனை பஜே ஹே, டைம் எத்தனை, அந்த மாதிரி கேட்கலாம். வேர் இஸ் த பாத்ரூம்? பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சௌச்சாலய கஹா ஹே, சௌச்சாலய கஹா ஹே. சௌச்சாலயனா பாத்ரூம், கஹானா எங்கே, ஹே இருக்கிறது. சௌச்சாலய கஹா ஹே, பாத்ரூம் எங்கே இருக்குது, வேர் இஸ் த பாத்ரூம் அப்படின்னு கேட்கும்போது சௌச்சாலய கஹா ஹே, சௌச்சாலய கஹா ஹே. ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது யோ கித்தனே காஹ, யோ கித்தனே காஹ, யோ இது கித்தனே காஹ எவ்வளவுக்கானது. கா அப்படிங்கிறது கித்தனையோட பொசசிவ். இது எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது யோ கித்தனே காஹ, இது எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். ஐ நீட் ஹெல்ப், ஐ நீட் ஹெல்ப், எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது முझे मदद चाहिए, मुझे मदद चाहिए, मुझे எனக்கு मदद चाहिए உதவி வேண்டும். मदद மீன்ஸ் உதவி, चाहिए வேண்டும். मुझे मदद चाहिए, मुझे मदद चाहिए, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி கேட்கலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது मुझे समझ नहीं आया, मुझे समझ नहीं आया, எனக்கு சரியா புரியலை. முझे எனக்கு, समझ नहीं, समझனா புரிந்து கொள்ளுதல், நகினா புரியலை, ஆயா மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுது. मुझे समझ नहीं आया, எனக்கு சரியா புரியலை, அந்த மாதிரி பேசும்போது இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். मुझे समझ नहीं आया. Can you speak English?
कैन यू स्पीक इंग्लिश? क्या आप अंग्रेजी बोल सकते हैं? क्या आप अंग्रेजी बोल सकते हैं? எப்போவுமே நம்ம கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணணும் ஹிந்தியில். அப்போது கியா அப்படிங்கிறது கொஷின் டேகு. அப்போ அங்கிரேஜி போல் சக்தே ஹே, அப்போது ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணோம்னா அது கொஷினாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேச வருமா, இங்கிலீஷில் பேச வருமா அப்படின்னு கேட்கும்போது கியா அப்போ அங்கிரேஜி போல் சக்தே ஹே. கியா அப்ளை பண்ணுறது கொஷின் டேகு. ஆப் நீங்கள் ஆங்கிலம், அங்கிரேஜினா ஆங்கிலம், போல் சக்தே ஹே பேச முடியுமா, நீங்கள் ஆங்கிலத்தில் பேச முடியுமா, உங்களுக்கு ஆங்கிலம் பேச வருமா அப்படின்னு கேட்கும்போது கியா அப்பா அங்கிரேஜி போல் சக்தே ஹே. வாட்ஸ் நியூ, அடுத்தது என்ன, நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்து என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அதுக்கு அவர் கியா ஹால் சால் ஹே, அவர் கியா ஹால் சால் ஹே. அவர்னா இந்த இடத்துல மேலும், கியா என்ன, ஹால் சால்னா நெக்ஸ்ட்டு என்ன, புதுசாக என்ன, அடுத்து என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி மல்டி மீனிங் வரும். और क्या हाल चाल है, व्हाट्स न्यू, सी यू लेटर, बाद में मिलते हैं, நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது बाद में मिलते हैं பிறகு பார்க்கிறேன், பாதுனா பிறகு, बाद में அப்படின்னா பிறகு, मिलते हैं பார்க்கிறேன், बाद में मिलते हैं, see you later, have a good day, have a nice day அப்படின்னு சொல்லும்போது आपका दिन सुबह हो, आपका दिन सुबह हो உங்களுடைய நாள் இனிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது आपका உங்களுடைய दिन நாள், सुबह हो சுபமாக இருக்கட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். आपका दिन सुबह हो. what are you doing, what are you doing, आप क्या कर रहे हैं, आप क्या कर रहे हैं, आप நீங்கள், क्या என்ன, கர் செய்து, ரஹே கொண்டிருக்கிறீர்கள், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். आप क्या कर रहे हैं நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது आप क्या कर रहे हैं. I'm going home, I'm going home, मैं घर जा रहा हूँ, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மைம் நான், கர் வீட்டுக்கு, ஜா போய், ரஹா ஹூ கொண்டிருக்கிறேன். அதுவே ஃபெமினைன் சொல்கிறாங்க அப்படின்னா மே கர் ஜா ரஹி ஹூ, மே கர் ஜா ரஹி ஹூ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபெமினைன் சொல்லும்போது ரஹி யூஸ் பண்ணணும், மேல் சொல்லும்போது ரஹா யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மேல் சொல்லும்போது மேம் கர் ஜா ரஹா ஹூ, ஃபெமினைன் சொல்லும்போது மேம் கர் ஜா ரஹி ஹூ. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இட்ஸ் வெரி ஹாட் டுடே இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆஜ் பகுத் கர்மி ஹே, ஆஜ் பகுத் கர்மி ஹே, ஆஜ் என்று, பகுத் மிகவும், கர்மி அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சன்னியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் வரும். ஆஜ் பகுத் கர்மி ஹே, ஆஜ் பகுத் கர்மி ஹே. ஐ எம் ஹங்க்ரி, முझे பூக்கு லகி ஹே, முझे பூக்கு லகி ஹே, முझे எனக்கு, பூக்கு பசி, லகி ஹே எடுக்கிறது, பசியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். मुझे भूख लगी है, मुझे भूख लगी है. आई एम thirsty, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முझे प्यास लगी है, முझे எனக்கு, பியாஸ்னா தாகம், லகி ஹே அப்படின்னா தாகமாக இருக்கிறது, தாகம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். मुझे प्यास लगी है, मुझे प्यास लगी है. लेट्स गो, चलो चलें, लेट्स गो சலோ சலே, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆர்டரோட. அப்போது சலோ சலே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். சலோ சலே. நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ, ஆப்ஸே மில்கர் அச்சா லகா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஸே மில்கர், ஆப்ஸே மில்கர் உங்களை, மில்கர் பார்த்ததில், அச்சா லகா ஹே ரொம்ப சந்தோஷம், அச்சானா நல்லதாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி மல்டி மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஸே மில்கர் அச்சா லகா, ஆப்ஸே மில்கர் அச்சா லகா. ஐ ஹாவ் டு கோ நவ், ஐ ஹாவ் டு கோ நவ், அப்போ முझे चलना चाहिए, இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப் இப்பொழுது, முझे நான், चलना चाहिए போக வேண்டும், இப்போ நான் எப்போ,
இப்போது இந்த இடத்துல முஜே அப்படிங்கிறது எனக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அப் முஜே சல்னா சாஹியே, நான் இப்போது போகணும், இப்போ நான் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அப் முஜே சல்னா சாஹியே, அப் முஜே சல்னா சாஹியே. ஐ வில் பி பேக் சூன், ஐ வில் பி பேக் சூன், மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கா, நான் கண்டிப்பாக ரிட்டன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது மேம் நான் ஜல்தி சீக்கிரமாக வாபஸ் திரும்ப ஆவுங்கா வருவேன், நான் சீக்கிரமாக திரும்ப வந்துடுவேன். ஐ வில் பி பேக் சூன், மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கா, மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கா, நான் சீக்கிரமாக திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கா. அதுவே இந்த பாயிண்ட்டை ஒரு ஃபெமினைன் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கி, மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கி, நான் சீக்கிரமாக திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆவுங்கி கி யூஸ் பண்ணணும். மேல் சொல்லும்போது கா யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கி, மேம் ஜல்தி வாபஸ் ஆவுங்கி. வாட்ஸ் த மேட்டர், வாட்ஸ் த மேட்டர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கே பாத்து ஹை, கே பாத்து ஹை, கேனா என்ன, பாத்துனா விஷயம், கே பாத்து ஹை என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். கே பாத்து ஹை, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோயி பாத்து நஹி, கோயி பாத்து நஹி, கோயினா எதுவும், பாத்துனா விஷயம், நஹினா இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். கோயி பாத்து நஹி. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது முஜே நஹி பத்தா, முஜே எனக்கு, நஹி பத்தா எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது முஜே நஹி பத்தா, முஜே நஹி பத்தா. ஐ நீட் அ மினிட், ஐ நீட் அ மினிட் எனக்கு 1 மினிட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது முஜே 1 மினிட் சாகியே, முஜே 1 மினிட் சாகியே எனக்கு 1 மினிட் வேணும், ஜஸ்ட் 1 மினிட் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது முஜே 1 மினிட் சாகியே, முஜே 1 மினிட் சாகியே, முஜே எனக்கு 1 மினிட் ஒரு நிமிஷம் சாகியே வேண்டும். ஐ நீட் அ மினிட், ஐ நீட் அ மினிட். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆப்கா பசந்தீதா கானா கியா ஹை, ஆப்கா உங்களுடைய பசந்தீதா பிடித்தமான பிடிச்ச கானா ஃபுட் கியா ஹை என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆப்கா பசந்தீதா கானா கியா ஹை, ஆப்கா பசந்தீதா கானா கியா ஹை, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், ஆப்கா பசந்தீதா கானா கியா ஹை. இட்ஸ் வெரி கோல்ட் டுடே, இட்ஸ் வெரி கோல்ட் டுடே இன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆஜ் பகுத் டண்ட் ஹை, ஆஜ் இன்று பகுத் மிகவும், அதிகமாக, நிறைய, அந்த மாதிரி மல்டி மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஜ் பகுத் டண்ட் ஹை, டண்ட் மீன்ஸ் கோல்டாக இருக்குது, குளிராக இருக்குது, அந்த மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கணும். ஆஜ் பகுத் டண்ட் ஹை, ஆஜ் பகுத் டண்ட் ஹை, இட்ஸ் வெரி கோல்ட் டுடே. ஐ எம் ஃபீலிங் சிக், ஐ எம் ஃபீலிங் சிக் நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எனர்ஜிலெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது மேரி தபியத்து டீக்கு நஹி ஹை, மேரி தபியத்து டீக்கு நஹி ஹை, மேரி என்னுடைய உடல் டீக்கு நஹி ஹை இப்போது ப்ராப்பராக இல்லை, சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். டீக்குனா சரியாக, நஹினா அது நெகட்டிவாக மீன் பண்ணணும். டீக்கு நஹி ஹை சரியாக இல்லை, ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். மேரி தபியத்து டீக்கு நஹி ஹை, மேரி தபியத்து டீக்கு நஹி ஹை. ஐ எம் ஃபீலிங் சிக். வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப் கஹா சே ஹை, ஆப் கஹா சே ஹை, ஆப் நீங்கள், கஹா சே எங்கிருந்து, வருகிறீர்கள். இந்த இடத்துல அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆப் கஹா சே ஹை நீங்கள் எங்கேருந்து வரீங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம், ஆப் கஹா சே ஹை. கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது क्या मैं आपकी मदद कर सकता हूँ, क्या मैं आपकी मदद कर सकता हूँ. क्या मैं அப்படின்னா இந்த இடத்துல கியானா எப்போவுமே நம்ம கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணுவோம். கொஷின் கேட்கும்போது அப்போது கியா அப்ளை பண்ணிவிட்டு மேம் நான் ஆப்கி உங்களுக்கு மதது கர் சக்தா ஹூ உதவி செய்யலாமா, நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது क्या मैम आपकी मदद कर सकता हूँ, क्या मैम आपकी मदद कर सकता हूँ.
இது ஒரு மேல் சொல்லும்போது யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். அதுவே ஃபெமினைன் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது क्या मैम आपकी मदद कर सकती हूँ, क्या मैम आपकी मदद कर सकती हूँ, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா, உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது क्या मैम आपकी मदद कर सकती हूँ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைஹார்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மல்டி ஸ்டோரிஸு, பேசேஜு, வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ரீடிங் பண்ணாலே போதும், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். எதுவுமே பைஹார்ட் பண்ண வேண்டிய நீடே இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். டே டு டே லைஃப்பில் ஈஸியாக நம்மளோட ஃப்ளூயன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். हिंदी प्रचार सभा कोर्स பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா 8 லெவல் ஹிந்தி லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1 இயருக்கு 2 டைம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரியான வீடியோஸ் அண்டு ஸ்டோரிஸு, சென்டென்ஸு, கொஞ்சம் கிராமர் இது மாதிரி பார்த்தாலே போதும், ஈஸியாக உங்களோட ஃப்ளூயன்சி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 லெவலும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்லை. உங்களுக்கு கம்ப்ளீட் டிகிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 8 லெவலும் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நான் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 லெவல் ஆர் 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அக்கா ஃபோன் நம்பர் क्या है, आपका फ़ोन नंबर क्या है. அதுவே நம்மளை விட எங்கர்கிட்ட கிட்ஸ் கிட்ட பேசும்போது तुम्हारा फ़ोन नंबर क्या है, तुम्हारा फ़ोन नंबर क्या है அந்த மாதிரி கேட்கலாம். இட்ஸ் டைம் டு ஈட், இது சாப்பிட்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது கானே கா சமய ஹோ கயா ஹை, சாப்பிட்றதுக்கான டைம் வந்துடுச்சு. அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். கானே கா அப்படின்னா சாப்பிடுவதற்கான, சமயனா நேரம், ஹோ கயானா வந்துடுச்சு, சாப்பிட்றதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கானே கா சமய ஹோ கயா ஹை, கானே கா சமய ஹோ கயா ஹை. வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யூ வாண்ட் டு டூ, நீ இப்போ என்ன செய்ய போகிற, நீ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆப் கியா கர்னா சாகுதே ஹேன், ஆப் நீங்கள் கியா கர்னா என்ன செய்ய, சாகுதே ஹேன் வேண்டும், நீங்கள் என்ன செய்யணும், இப்போது நீ என்ன செய்ய விரும்புகிற அந்த மாதிரிலாம் கேட்போம்ல. அப்போது ஆப் கியா கர்னா சாகுதே ஹேன், ஐ எம் டயர்டு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மை தக்கா ஹுவாகும், மை தக்கா ஹுவாகும், மைம்னா நான், தக்கானா டயர்டாக, ஹுவானா டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீன் வரும். ஹூ எதுக்கு வருது அப்படின்னா மைம்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். மை தக்கா ஹுவாகும், மை தக்கா ஹுவாகும். இந்த சென்டென்ஸ் மேல் பயன்படுத்தும் போது யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு ஃபெமினைன் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா மை தக்கி ஹுயி ஹூ, மை தக்கி ஹுயி ஹூ, தக்கா அப்படிங்கிறத தக்கியாக சேஞ்ச் பண்ணணும், ஹுவா அப்படிங்கிறத ஹுயியா சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மை தக்கி ஹுயி ஹூ, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். மை தக்கி ஹுயி ஹூ, மை தக்கி ஹுயி ஹூ. லெட்ஸ் மீட் டுமாரோ, லெட்ஸ் மீட் டுமாரோ, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கல் மில்தே ஹேன், கல் மில்தே ஹேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். கல் அப்படிங்கிறது 2 மீனிங்கை மென்ஷன் பண்ணும், எஸ்டர்டே ஆர் டுமாரோ, எஸ்டர்டே ஆர் டுமாரோ, சென்டென்ஸ் வைஸ் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். कल मिलते हैं, लेट्स मीट टुमारो, लेट्स मीट टुमारो. डोंट वरी, கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது சிந்தா மத்து கரோ, சிந்தா மத்து கரோ, சிந்தானா கவலை, அதுவே மத்து நம்ம ஆட் பண்ணும்போது நெகட்டிவாக மாறிடும். சிந்தா மத்து கரோ, கவலைப்படாதே, கரோ அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்குறது, செய்யாத போகாத அப்படிங்கும்போது சிந்தா மத்து கரோ, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லும்போது சிந்தா மத்து கரோ, கவலைப்படாதே. கேன் யூ ரிப்பீட் தட், கேன் யூ ரிப்பீட் தட், நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை அப்படிங்கும்போது இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மேட்ரு அந்த விஷயத்தை. क्या आप इसे दोहरा चाहते हैं, क्याனா நம்ம எப்போவுமே கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணுவோம் கொஸ்டின் கேட்கும்போது. ஆப் நீங்கள், இசே இதை, दोहरा இன்னொரு முறை செகண்ட் டைம், சக்தே ஹேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அதை இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது क्या आप इसे दोहरा सकते हैं, क्या आप इसे दोहरा सकते हैं.
தும் கஹா ரகுதே ஹோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணுவோம் சம்டைம். ஐ லிவ் இன் கல்கட்டா, ஐ லிவ் இன் பெங்களூர், ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் தஞ்சாவூர். அதை ஹிந்தியில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? மேம் தஞ்சாவூர் மேம் ரகுதாகும், மேம் பெங்களூர் மேம் ரகுதாகும். அதுவே ஃபெமினைன் சொல்லும்போது ரகுதாவை அப்படியே ரகுதியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். மைம் கல்கத்தா மேம் ரகுதி ஹூ, மைம் பெங்களூர் மேம் ரகுதி ஹூ, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ரகுதாவை அப்படியே ரகுதியாக சேஞ்ச் பண்ணால் ஃபெமினைன் சென்டென்ஸாக மாறிடும். இட்ஸ் a பியூட்டிஃபுல் டே. இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி climate ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது மௌசம் பகுத் அச்சா ஹை. மௌசம்னா கிளைமேட்டை மீன் பண்ணும், வெதரை மீன் பண்ணும். பகுத் அச்சா ஹை, ரொம்ப நல்லா இருக்குது. மௌசம் பகுத் அச்சா ஹை, இன்றைக்கி கிளைமேட் வெதர் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது நாம் இதை யூஸ் பண்ணலாம். மௌசம் பகுத் அச்சா ஹை, மௌசம் பகுத் அச்சா ஹை. ஹவ் வாஸ் யுவர் டே, உங்களுக்கு டே எப்படி இருந்தது நேற்று, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்போது ஆப்கா தின் கேசா தா, ஆப்கா உங்களுடைய தின் நாள், கேசா தா எப்படி இருந்தது, தா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணும். அப்போது ஆப்கா தின் கேசா தா, உங்களுக்கு நாள் எப்படி இருந்தது அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இதை சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஆப்கா தின் கேசா தா, ஆப்கா தின் கேசா தா. ஐ லைக் இட், ஐ லைக் இட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜேயோ பசந்த் ஹை, முஜேயோ பசந்த் ஹை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. முஜே எனக்கு, யோ இது, பசந்த் ஹை பிடித்திருக்கிறது. முஜே யோ பசந்த் ஹை, ஐ லைக் இட், ஐ லைக் இட். ஐ எம் ரெடி, நான் ரெடி அப்படின்னு சொல்லும்போது மே தயார் ஹூ, மே நான், தயார் ஹூ நான் தயாராகிட்டேன். மே தயார் ஹூ, ஐ எம் ரெடி, மே தயார் ஹூ, ஐ எம் ரெடி. குட் நைட், குட் நைட் சொல்லுவோம் இல்லையா? அப்போது சுப ராத்திரி, சுப ராத்திரி, சுப குட், ராத்திரி நைட், சுப ராத்திரி. குட் நைட் சொல்லும்போது சுப ராத்திரி யூஸ் பண்ணலாம். ஹாவ் அ சேஃப் ஜேர்னி, ஹாவ் அ சேஃப் ஜேர்னி, உங்களோட ஜேர்னி ரொம்ப சேஃபாக இருக்கட்டும், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஆப்கி யாத்ரா, ஆப்கி உங்களுடைய யாத்ரா, மங்கள்மய ஹோ மங்களமாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். ஆப்கி யாத்ரா மங்கள்மய ஹோ, ஆப்கி யாத்ரா மங்கள்மய ஹோ, ஹாவ் அ சேஃப் ஜேர்னி, ஆப்கி யாத்ரா மங்கள்மய ஹோ. இன்றைக்கி பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.